எங்கனும் எழுந்துருளிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் யாருங்க? சென்றாய பெருமாள். அவருடைய கும்பாபிஷேகம் தேர்தலாய் முன்னிட்டு எங்கனும் ஆண்களாய் பிறந்த பெண்களாய் பிறந்த நம்மளை போன்று ஈலசு என்று சொல்லக்கூடிய 4 வேடு 6 சாத்திரம் 18 புராணம் 62 நான் 96 நகண்டி நல்லூர் நல்ல சரித்திர கதையை படித்துள்ள கலை உள்ளம் கொண்ட கலை ஆசிரியர்களும் திருளாய் அமர்ந்து ஓரிரவு பதினாட்டில் என்ற புண்ணிய சரித்திர கதையை மாஜவருடைய அனுகிரகத்தினால் இந்த மகாபாரதத்தில் ஒரு கதையை பார்க்க வேண்டும், இதை நடித்து முடிக்க வேண்டும். அப்படி என்பதற்காக ஊரை சார்ந்தோர் இன்னும் ஊர்கவுண்டர் காணேசி ஊர் முப்பர் கரக்காரர் இன்னும் தலைவர் இப்படி கோயில் பூசாரி ஊர்கவுண்டர் இன்னும் ஊர்கவுண்டர் மற்றும் அனைத்து பொதுமக்களும் ஒன்று வைத்தால் ஊர் என்று சொல்லக்கூடிய வசூல் செய்து இன்று ஓடுகிற தெருக்கூத்து என்ற புண்ணிய கதையை வைக்க வேண்டும் என்பதற்கு அழைப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் அந்த மாஜவனுடைய சன்னிதானம் ஒவ்வொரு நாளும் மென்மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அது போன்று அவர்களுடைய குடும்பம் நோய் நொடி இல்லாமல் பிணி பீடிகள் இல்லாமல் அவருடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஏவல் வெள்ளை தூணியும் காத்து கருப்பு கந்திஷ்டு ஓமல் அனைத்து கிரகணங்களும் விலகி இந்த ஆண்டவருடைய கிரகத்தால் குடும்பம் எல்லாம் மென்மேலும் ஓங்கி வளரும்படியாக சென்றாய பெருமாளை நான் சமர்ப்பணுகிறேன். அவருடைய அனுகிரகம் கொண்டு எங்கனும் உள்ள குடிமக்கள் யாவரும் எப்படி எல்லாம் வாழ வேண்டும் தெரியுமா?
பாதத்தை பணிய வேண்டும் என்றால் அவரிடம் வணக்கத்தோடு சொல்லணும். ஆமாங்க. எப்படி வணக்கத்தோடு? அவருடைய அவதாரம் ஒன்று சென்றாய பெருமாள். ஆமாங்க. ஆனால் எப்படி சென்றால் அவருடைய பாதத்தை நாம் கண்டால் நமக்கு வரம் கொடுப்பார் என்பது ஐதீகம். அவருடைய இடத்திலே கண்ணீர் மல்க வேண்டிய வரங்களை பெற வேண்டுமானால் மனதிலே குழப்பங்கள் எல்லாம் அகற்றி இல்லாமல் ஒரு மனிதாய் கூர்மப்படுத்த வேண்டும். தெய்வத்தை வணங்க வேண்டும் என்றால் கண்களை மூடி இரு கண்களையும் மூடி கரங்கூப்பி சிரம் தாத்தி நமக்கு கண்ணீர் வரணும். கண்ணீர் மல்க அவருடைய திருவாதத்தை வணங்கினால் சரி மட்டுமே அவருக்கு மனது இலகுமா. இவன் உள்ளம் எப்படி இவன் உள்ளத்தில் என்ன நினைத்திருக்கிறான்? அனைத்து உள்ளங்களையும் கவர்ந்து கொள்பவர் ஒரே ஒருவர், உலகத்தில் அகிலநாயகன் ஒருவர் மட்டுமே. ஆண்டவனாகிய ஸ்ரீமந்த நாராயணன் அவதார புருஷனாய் விளங்கி வரக்கூடிய புருஷோத்மன். என்னது புருஷோத்மன்? உலகத்திலே முழு முதற் கடவுள் அந்த சென்றாய பெருமாள் மட்டுமே தான். சரிங்க. ஆனால் அவள் திருவடியை வணங்குவதற்கு சரி இப்படி வேண்டிய உபதாசங்கள் எல்லாம் இருக்கிறது. கால்கை சுத்தம் செய்து காலையில் வணங்க வேண்டும். கதிரவன் ஒய்யும் நேரத்திலே அந்த ஆண்டவருடைய திருவாதத்தை காண வேண்டும் என்றால் சரி கண்ணீர் மல்கி கரங்குப்பி சிரம் தாழ்த்தி திருவாதத்திலே பணிய வேண்டும். அனைத்து பொதுமக்களுக்கும் எங்களோடு இருக்கிறவர்கள் இன்னும் இருக்காது இல்லாதவர்கள் கேட்கவர்கள் கேட்காது இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தெளிவுடன் சொல்லி பகவானுடைய பாதத்தை காண வேண்டுமாயின் அவருடைய திருவாதத்தை காண வேண்டும். சரி அவரிடம் வரம்பெற வேண்டும் என்றால் மும்மூர்த்திகளிலே ஒருவர் என்று அழைக்கப்படும் மும்மூர்த்திகள் தேவர்களில் ஒருவராகப்பட்ட பகவானாக புருஷோத்மன் இருந்தாலும் என் ஆண்டிக்கரை மாநகரத்திலே என்று வைத்துள்ள நாடகம் ஸ்ரீமகா பாரதியிலே ஒரு பாகம் விளங்கக்கூடிய மரகதவல்லி திருமணம் ஆஞ்சநேய அசாசுரன் சண்டை எனும் நாடகத்திலே நான் வேடமிட்டு வெளிவந்திருக்கிறேன். இப்பொழுது நான் யாருங்க? எமது பெயர் என்ன? அறிந்தாயா? சொன்னால் மட்டுமே முதலிலே அறிந்துவிட்டேன். கோவிந்தா போட்டுக்கிட்டு வந்துட்டேன். நரிகரி மூலம் என்று நான் எவரும் பூஜை செய்தேன். இப்பொழுது நான் யார் என்பதாக இருந்திருப்பாயே. எப்படி சாமி? எனது பெயர் கண்ணன், மணிவண்ணன், கோவிந்தன், கோபாலன், நந்தன், முகுந்தன், ஜனார்த்தனன், மாதவன், கேசவன், கலிய பெருமாள், மலை பெருமாள், குன்று பெருமாள், சென்றாய பெருமாள், வரதராஜ பெருமாள், கலியுக பெருமாள், ஆதிகேசவன், எப்படி பூண்டரிகேசன், பூண்டரிகேசன்
இப்படி சொல்லக்கூடியது அகத்தில் 1008 1008 அகத்திலே 1008 அவதாரம் 1008 அவதாரம் யுகத்தில் 108 அவதாரங்கள் என் எடுத்திருக்கின்ற அவதாரம் 10 அவதாரம் 10 அவதாரம் சொல்றேன் தசாவதார மூர்த்தி ஏங்க தசாவதாரம் சொல்றீங்களே 10 அவதாரம் உண்மைதான் அது என்னென்ன சாமி இப்படிங்கிற சொல்றீங்க யுகம் என்பது 4 யுகங்கள் என்னென்ன வேதம் 4 யுகம் 4 ஏங்க என்ன யுகம் என்பது என்னென்னங்க வேதத்திற்கு பிறகுதான் யுகங்களை நான் பிரிக்கப்பட்டேன் அப்ப வேதம் என்ன வேதம் என்பது என்ன எப்படி ரிக்கு யஜூர் சாமம் அதர்வணம் 4 வேதம் 4 வேதம் 5வது வேதம் தனுர்வேதம் இதுதான் இது மகாபாரதம் தனுர்வேதம் சரிங்க அப்படிதானே தனுர்வேதம் வேதத்தின் தலைவர் தான் தோணாச்சாரியர் சரிங்க அது ஒருவர் மட்டும்தான் கற்றுணர்ந்தார் ஆகட்டும் சரி இந்த 4 வேதங்களையும் 4 யுகங்களாய் பிரிக்கப்பட்டேன் என்னென்ன யுகங்கள் முதல் யுகம் தெரியுதாவா எப்படி தெரியும் ஓய் கிரீதா திரேதா துவாபரா புராவா நல்ல புறாவா இருக்கு ஆமா துவாபர கலியுகம் என்று சொல்லக்கூடியது 4 யுகங்களாய் பிரிக்கப்பட்டு சரி முதல் யுகத்திலே கிரீதா யுகம் என்று சொன்னேனே ஆமாங்க அந்த யுகத்தில் நான் என்ன அவதாரமாக நான் எடுத்தேன் என்ன அவதாரம் எத்தனை அவதாரம் எடுத்தேன் முதலாவது அவதாரம் முதல் யுகத்திலே என்ன அவதாரம் எடுத்து என்ன அவதாரங்க கஜகிரிவன் என்று சொல்லக்கூடிய சோமுகன் ஒரு நாடாடு மன்னன் தான் அரக்க குணம் எடுத்தவர் சரி அப்படிப்பட்ட அரக்கம் குணமடைத்த இரக்கமற்ற சோமுகாசூரன் சோமுகன் அப்படிப்பட்ட சோமுகனாகப்பட்டவர் சரிங்க இந்த மூவுலகையும் நான் ஆள வேண்டும் என்று ஆசை கொண்டான் ஆள வேண்டும் மூன்று உலகத்தையும் சரி நான் ஆண்டு விட்டால் நான் தான் கடவுள் நானே அசூரன் நானே இந்த நாட்டுக்கு உலகிற்கு ராஜா ஆகிவிடலாம் என்று எண்ணம் கொண்டு சரி பேராசை கொண்டு என்னை ஆனான் தெரியுமா என்னுடைய மகன் நான் ஒரு மகனை பிறப்பெடுத்தேன் சரி யாரு நான் ஒரு மகனை பிறப்பெடுக்க வைத்தேன் அதனால் அவரோடு சேர்த்துதான் மும்மூர்த்திகள் 3 2011 ஆண்டு காலம் என்னது 2011 ஆண்டு காலம் ஆடிலை மேல் பள்ளி கொண்டு பாற்கடலிலே நான் மிதந்து கொண்டிருந்தேன் சரி எத்தனை ஆயிரம் ஆண்டு 2011 ஆண்டு 2011 வருஷமாய் ஆடிலை மேல் குழந்தை வருவமாக நான் கொண்டு நான் அருந்துவது என்ன உணவு அறிந்து கொண்டிருந்தேன் என்ன உணவுங்க இல்ல நடுக்கடல்ல பள்ளி கட்டை விரலால் வலது கால் கட்டை விரலால் பால் குடித்துக் கொண்டு பால் அருந்தி கட்ட வரல உண்மைதான் உலகத்தை படைக்கப்பட்டேன் குழந்தை பசங்க நல்ல தூக்குறதா பகவானுடைய அம்சத்தினால் பிறக்கப்பட்டவர்கள் கட்டவர்களை தூக்குவார்கள் சரிங்க அப்படி அவர்கள் தவறுதலாக ஏதாவது செய்து விட்டார்கள் என்று அடித்திட வேண்டாம் அப்படி இருந்தாலும் அப்படி நான் 2011 ஆண்டு காலம் ஆளிலே பள்ளி கொண்டு பாம்பிலே பள்ளி கொண்டிருக்கின்ற பொழுது என் ஆவியனும் கவனத்தினால் தொப்பலில் தாமரை எனும் சொல்லக்கூடிய தடாகமானது கடலுக்கு வெளியே உயர்ந்தது அந்த தாமரை தடாகம் உயர்ந்த பொழுது தாமரை மனதிலே விழுந்த உடனே
5 முகத்தோடு ஒரு குழந்தை பிறப்பெடுத்தார். 5 முகத்தோடு 5 முகங்களோடு. சரிங்க. யானை யானை தந்தை யானையா தானை தந்தை வேதை குரோதம் என்று தர்மம் என்று சொல்லக்கூடிய தானை தந்தை தந்தை வேதை வேதை குரோதம் குரோதம் தர்மம் தர்மம் இப்படி சொல்லக்கூடிய 5 திருங்களுக்கும் 5 பெயர்கள். ஓ 5 தர்ம திருத்தோடு பிறப்பெடுக்கப்பட்ட எனது மகனாகப்பட்ட பெருமதேவ 4 வேதத்து விடிகளோடு பிறந்தார். சரிங்க. 4 வேதங்களோடு பிறக்கப்பட்டு ஏங்க? இந்த வேதத்தினால் எனக்கு என்ன பலன், நான் என்ன செய்வது என்று தந்தையை விகத்தார். உங்களோட மகன் உண்மைதான். சரிங்க. இந்த வேதம் என்று சொல்லக்கூடியது இந்த புவனம் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சமான பூமியிலே சரி. அதாவது மரம் செடி கொடிகள் தாவரங்கள் எல்லாம் உற்பத்தி செய்து விட்டாய். ஆமா. இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது நீ படைக்கும் பொறுப்பு பிண்டம் பிடிப்பது யானை முதல் கொண்டு எறும்பு கடைசியாக. ஓ யானை முதலில் எறும்பு கடைசி. யானை முதல் எறும்புகளை 84 லட்சம் தீவு சந்துகளை உயிர் பிடிப்பது உனக்கு வேலை. ஓஹோ உங்களோட மகனுக்கு உண்மைதான். பிரம்மதேவனுக்கு பெருமாவுக்கு வேலை. சரிங்க. அப்படிப்பட்ட வேலையை செய்து கொண்டிருந்த பெருமதேவனிடத்திலே 4 வேதச்சுவடிகள் அமர்ந்திருந்தது. அமர்ந்திருந்தது. இந்த ரிக்கிடமும் எதிர்மனும் என்று சொன்னேனே. ஆமா 4 இந்த வேதங்கள் அவனிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. சரிங்க சாமி. அந்த வேதங்களை எடுத்து சென்று விட்டால் யாருங்க? படைக்கும் பொறுப்பு நானாகவே ஆகிவிடலாம் என்று சோமகாசுரன் ஆசை கொண்டான். சோமகாசுரன். உண்மைதான். சரிங்க. அப்படிப்பட்ட சோமகாசுரன் நித்திரையின்றி இல்லாமல் என் மகனாகப்பட்ட உயிர்களை பிடிக்கும் பொழுது சரி விண்டு பிடித்துக் கொண்டிருக்கிற பொழுது இந்த வேதம் சற்று அசைந்து விட்டான். சரிங்க. அசையும் நேரத்தில் வேதங்களை கடத்தி சென்று விட்டான். திருடி விட்டான். சரிங்க. களவாடிய சோமகாசூரன் எங்கே மறைந்தார்? எங்க? கரும் கடலுக்குள்ளாக புகுந்தார். ஆள் கடலுக்குள்ளார. ஆள் கடலில் கருங்கடல். சரிங்க. கருங்கடல், கருங்கடல், செங்கடல், செங்கடல், வெண்கடல், வெண்கடல், பால்கடல், பால்கடல். இப்படி எல்லாம் ஒவ்வொரு 7 கடல். ஆமாங்க. எப்படி? ஆமா ஆமா. அதனாலே கருங்கடலுக்குள்ளே புகுந்தவன் சரி அந்த சோமகாசுரனை வெல்ல வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட வரத்தை வாங்கி வென்றான்? எப்படி? அதாவது ஒரு மனிதனாலும் எனக்கு உயிர் அதாவது அழிவில்லை. எப்படி? மிருகத்தாலும் அழிவு வரக்கூடாது. எப்படிப்பட்டவர்களால் எனக்கு அழிவு வர வேண்டும்? தேவர்களால் அழிவு வரக்கூடாது. அழிவில்லை. ஊனின்றி உறக்கம் இல்லாது இருக்கிறானே எவன் ஒருவன். ஓ நைட்டும் பகலும் தூங்காம நித்திரையின்றி இரவு பகல் நித்திரையின்றி இல்லாமல் எவன் ஒருவர் இருக்கிறானோ அன்னவனால் மட்டுமே எனக்கு அழிவென்று வரம் பெற்றான். அப்பொழுது என்ன உதாரம் கொண்டால் இவனை கொல்ல முடியும் என்று மச்சமென்று மீனாக நான் உருவம் எடுத்து சோமகாசூரனை இரண்டாய் கிழித்தேன். அவன் உயிரை வதைத்தேன். வேதங்களை எடுத்து சென்று மீண்டும் பெருமனிடத்திலே ஒப்படைக்கப்பட்டார். இது என் முதல் அவதாரம். இரண்டாவது கூர்ம அவதாரம். அது எதுக்கா இதெல்லாம் சொல்லிவிட்டா வெடிஞ்சு போடும். அதாவது கூர்ம அவதாரம். சரி இரண்டாவது கூர்ம அவதாரம். மூன்றாவது அதாவது வராக அவதாரம். நான்காவது நரசிம்மன். ஐந்தாவது வாமனும். ஆறாவது பரசுராமன். ஏழாவது ராமன். எட்டாவது பலராமன். ஒன்பதாவது இப்பொழுது கண்ணன். கண்ணன். 10வது தசவதாரம் எடுக்கணும். எடுத்தா நீ போயிடுவோம். 4,32,000 ஆண்டுகள் முடிந்தால் கலியுகம் பிறழும். மீண்டும் பிறவென்றும் அழியும். ஆமா உலகம் என்றும் மண் தோன்றிய காலத்தில் மண் தோன்றிய மண் தோன்றுவான் மனிதன் தோன்றுவான். மீண்டும் கடவுள் புருஷோத்தமன் படைக்கப்படுவார். அதை கொண்டு கவலை கொள்ள வேண்டாம். 4,32,000 ஆண்டு முடியணும். அப்பொழுதுதான் உலகம் அழியும். கல்கி அவதாரம் எடுப்பார். குதிரை முகம் மனித உடல். எப்படி? குதிரை முகம் மனித உடல். குதிரை முகத்தோடு மனித உடலோடு பிறப்பெடுப்பார். புராணம் சொல்லுது. அப்படி எடுத்த உடனே மைபாலம் வாயை திறந்துகிட்டே போகும். அதனால் நான் இப்பொழுது கிருஷ்ணாய் அவதரித்திருக்கிறேன். சரி ஏன் எதற்காக?
பாண்டவர்களுக்கு நான் மாமனாகவும் மாமனாகவும் நம்பாத துரியோதனாதிகளுக்கு நான் யமனாகவும் நான் இந்த கூடத்திலே சரிங்க பூமி பாரத்தை தீர்க்க வேண்டும். எப்படி பூமி பாரத்தை தீர்க்கணும்? எனக்கு தங்கை என்று சொல்லக்கூடிய உமா பார்வதியினுடைய சரி எப்படி உமா பார்வதி பார்வதியினுடைய அதாவது பசியை போக்கணும். சரிங்க சாமி பார்வதியுடைய பசியை போக்கணும். தூர்வாசனுடைய மந்திரத்தினால் பெருமனுடைய சிரத்தை அறுக்கப்பட்டு பெருமாவினுடைய சிரத்தை ஒன்று அறுக்கப்பட்டதால் பெருமகபாலத்திலே அந்த பசி என்று சொல்லக்கூடியதை 18 கோடி சேனைகளை அடுத்த பிரளயத்தின் யுகத்திலே துவாபர யுகத்தில் உனக்கு தருகிறேன் தந்தா. சரி கவலை கொள்ள வேண்டாம் என்று மயானம் என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டில் மல்லாக்க வைத்து நான் படுத்து வைத்திருக்கிறேன். அதனால் இந்த பூமி வாரத்தை தீர்த்தால் மட்டுமே உமையானுடைய பசியை நான் தீர்க்க முடியும். பூமியும் வெயிட் ஆயிடுச்சு. ஆமா பூமி வாரத்தை தீர்க்கதான் உமாதேவியும் சில நொடிகள் தாங்கி கொள்ள முடியும். பூமி வாரத்தை தீர்க்க வேண்டும். இப்படி எல்லாம் சொல்றியே, உங்களையும் வெட்டாரே உங்க அம்மா அப்பா யாருன்னு கேக்குறாங்க. தேவ தேவாஜி பாலம் தேவ இந்த துவாபர யுகத்துல பிறவெடுத்து ஜனனம் எடுத்தாயே என் தாய். ஆமா யாருங்க யாரு? என் தாய் தேவகி. அந்த யார்? வசுதேவர். வசுதேவருக்கும் தேவகி ரோகிணிக்கும் பிறவெடுக்கப்பட்ட நான் கண்ணன். இப்பொழுது கிருஷ்ணன். ஓ கண்ணன். முதல் நாராயணன். புருஷோத்மன். சரிங்க இப்போ நாராயணன். இப்பொழுது கண்ணன் என்று சொல்லக்கூடிய சரி அரை கிருஷ்ணனாய வந்து அரவெடுத்து பிறந்தது ஓரிடம், வளர்ந்தது ஓரிடம். என் இருப்பிடம் இப்பொழுது வேறு. எனக்கு 3 யுகம் சொந்தம், 3 நாடு. என்னென்ன நாடுங்க? பிறந்த நாடு ஒன்று, நான் வளர்ந்த தேசம் ஒன்று, என் இருக்கக்கூடிய நன்னகரம் ஒன்று. என்னென்ன தேசங்க? 3 தேசங்கள். நான் பிறந்தது மதுரா. மதுராவின் சிறை கூடத்திலே சிறைச்சாலையில் பிறந்தவர் நான் பிறந்தேன். சரி சாமி. சிறைச்சாலையில் பிறக்கப்பட்டு இரவுக்கு இரவாக ஆயர்பாடியிலே என் தந்தையார் வசுதேவர் நந்தகோபர் மாளிகையிலே என்னை விட்டு அங்கே பிறந்திருக்க ஒரு பெண் குழந்தையை எடுத்து மீண்டும் மதுராவின் சிறைகூடத்திலே வைத்தார். யார் மாத்துவீங்க? எதுக்காக மாத்துவீங்க? எதனால நீங்க சிறையில போய் பிறந்தீங்க? என்ன காரணம்? சாமி திருடி விட்டு போனதுனால அங்க ஆயர்பாடியில் கொண்டு போய் வச்சு போட்டாங்க. என்னுடைய தாயுடன் பிறந்தவர் யாரு? உக்ரசேன மன்னனுக்கும் உக்ரசேன மன்னனுக்கும் உக்ராதேவிக்கும் பிறக்கப்பட்ட யாரு? என் தாய் தேவகம். சரிங்க. கந்தன் கம்சன் தேவகி ரோகிணி என்று 4 குழந்தைகள் பிறக்கப்பட்டார்கள். சரிங்க. அப்பொழுது என் தாயாருக்கு மாப்பிளை வேண்டும். சரி. என் தாய்மார்கள் இருவருக்கும் மாப்பிளை கல்யாணம் என்று மனக்கோலம் செய்ய வேண்டும் என்று என் தந்தையார் ஆசைப்பட்டார். சரி சாமி. அப்பொழுது என் தந்தையார் வீட்டிலே அடிமையாக இருந்த உக்ரசேன மன்னனிடத்திலே அடிமை வேலை செய்து கொண்டிருந்த வசுதேவருக்கு மனம் கொடுத்தார்.
கொடுத்தார். ஓ வசுதேவனுக்கு. உண்மைதான். சரிங்க. அப்படி திருமணம் செய்து மணக்கோலத்தோடு வீதி விழாவிலே ஊர்வலம் செல்லும் போது அஸ்வரிய குரல் ஒன்று கொடுக்குது. எப்படி சாமி? அடே கம்சகா, அதன் கொண்ட வீரனே அகங்காரம் கொண்டு ஊர்வலம் செல்கிறாய் உன் தங்கையோடு மணக்கோலத்தில். உன் தங்கையினுடைய வயிற்றிலே பிறக்கும் குழந்தையான். உன் ஆணவம் அகங்காரம் எல்லாம் எல்லாம் அவன் அழிப்பான். தங்கையின் வயிற்றிலே பிறக்கும் குழந்தையால் உனக்கு அழிவு. அப்படி என்று சொன்ன உடனே சரி தாய்மாமன் கம்சவன் சுரையிலே வைத்திருந்த கத்தியை எடுத்து தங்கை மணக்கோலத்தில் வருகிறாள். உயிருடன் இருந்தால் தானே இவள் வைத்து ஜனனம் எடுப்பாள். குழந்தை என்று பிறக்கும் இப்படி என்று வாளை எடுத்து வாங்கினான். என் தந்தையாராகப்பட்ட வசுதேவர், மைத்துனா மன்னிக்கிறேன், மன்னிக்க வேண்டும். மணக்கோடு விழாமடி ஒரு தங்கையை பார்த்து வராமல் ஒரு பெண்மணியை கொலை செய்தவன். ஊர் உலகம் எல்லாம் ஒரு நாடாடு மன்னனி. ஆமா, ஊர் உலகம் எல்லாம் உன்னை இழிவாக பேசிவிடுவார்கள். உன் தங்கையின் வயிற்றிலே பிறக்கும் முடிந்ததானே உன்னை கொள்ளும். அதனால் உன் தங்கையினுடைய வயிற்றிலே பிறக்க போகின்ற குழந்தையெல்லாம் உமதிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன். அப்படி என்று என் தந்தையார் வாக்குறுதி கொடுத்த பிறகு இவன் தனிமனை அறையில் விட்டால், தனி குடிதரமாக இவளை விட்டால் எப்படியாவது குழந்தை மறைத்து விடுவார். அப்படி என்று சிறைத்தாளை கட்டி சிறைத்தாளைக்குள்ளாக எங்களை என் தாயும் என் தந்தையாரையும் அடைத்து வைத்தார். ஆளுக்கு ஒரு சிறைத்தாளை. இருவரும் ஒன்று சேர்ந்து வைக்கவில்லை. இப்படி வைத்த உடனே என் தாய் நிறமான கர்ப்பிணியாக ஆண்டவனுடைய கிருபையினால் நிறமான கர்ப்பிணியாய் ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறார். ஒரு குழந்தை, பெண் குழந்தை. 7 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். 7 பெண் குழந்தைகளையும் பெற்று கொடுத்தான் கம்சனிடத்திலே யாவலாளிகள். 7ஐயும் கொன்றான். 8வது குழந்தையாய் நான் ஜனனம் எடுத்தேன். 8வது குழந்தையாய் ஜனனம் எடுத்து ஒரு சோத்மன் என்று ராராஜனுடைய அவதாரத்தால் கதையின் வழியாக இப்படி பெரும் ஊழினார் குமிடத்துல அந்த கதை ஆயத்தை. இந்த கதை ஆயத்தின் வழியாக தேவிகம்மனுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை ஜனனம் எடுத்தேன். எடுத்து ஆனால் ஒன்று கட்டளையிட்டான். அவன் அரண்மனைக்கு முன்பதாக யாவலாளிகள் காவல் புரிகிறார்கள். ஆனால் கழுதைகளை கட்டி வைக்கிறான். தேவகியினுடைய வயிற்றிலே குழந்தை பிறந்தால் ஏய் கழுதையை ஒரே கூக்குரல் கொடுக்க வேண்டும், சத்தமிட வேண்டும். அப்படின்னு சொல்றான். அப்ப குழந்தை பிறந்த உடனே அந்த கழுதை கத்த ஆரம்பிக்குது. எப்படிங்க? போய் கட்டி பிடிச்சுக்கிட்டேன். கழுதை காலை பிடிச்சுக்கிட்டீங்க. கட்டிடாத நீ கத்தி விட்டு ஓசை இட்டியால் கம்சன் என்னை கண்டு விடுவான், பிறந்து விட்டார் என்று. என்னை கண்வான், என்னை கொள்வான். அதனால ஆயர்பாடியிலே தேவகி நந்தகோபுர வீட்டிலே யசோதை அம்மா வீட்டிலே வளர்க்கப்பட்டு இப்ப என்னுடைய இருப்பிடம் எங்க இருக்கீங்க? சரணாகத்தரோடு சென்று 18 நாள் மதுராவிலே போர் செய்து அவனை தேகியிலே மறைந்து இப்பொழுது சங்கு துபாரகை என் இருப்பிடம் துபாரகை சங்கு துபாரை. அப்படி இருந்தாலும் என் மனைவிமார்கள் 8 பேரு. எத்தனை பேரு? 8 பட்டுசர்கள், என்ன 1000 கோபிமார்கள், 21,000 மனைவிமார்களை கொண்ட கிருஷ்ணன் என்று அறிந்தாலும்